நேற்று அந்நிய பாஷை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். அதாவது இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்தவங்க அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி ஒரு மர்மமான பாஷையை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சிந்தித்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே வேற ஒருத்தர் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கேள்வி கேட்டிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறத நீங்களே திரையில் பாருங்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட ஊழியரை பற்றி பேசுகிறாருங்க. அந்த ஊழியர் நடத்துகிற கூட்டத்தில் எல்லாரும் ஆடுறாங்க, ஒரு பக்கமாக கீழே விழுகிறாங்க. பிசாசு பிடித்தவர்கள் பல வித்தைகள் காட்டுறாங்க, பின் பிசாசை விரட்டுகிறார்கள். இதெல்லாம் எப்படி உண்மையா அப்படின்னு. அதே கமெண்ட்டுக்கு கீழே இன்னொருத்தர் அவர் எழுதியிருக்காரு. அந்த குறிப்பிட்ட ஊழியருடைய கூட்டத்துக்கு அவரே போயிருக்கார். அப்போ அந்த ஊழியர் மேடையில் நின்று டச் ஃபயர்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அந்த இடத்துல எல்லாம் லைனில் நின்றுருக்காங்க ஜெபம் பண்ணுறதுக்காக. அவர் இவரை டச் பண்ணாரா, இவருக்கு ஒன்றும் ஆகலையா. ஆனால் மற்றவங்களுக்கு வேறு சிலருக்கு உடம்பை சிலுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போது இந்த ரெண்டு விதமான ஒரு அனுபவங்கள் கிறிஸ்தவ கூட்டங்களில் ஜனங்களுக்கு கிடைக்கிறதாக சொல்கிறாங்க. ஒன்று, அந்த போதகர் கையை வீசும்போது, ஜெபம் பண்ணும்போது, தொடும்போது ஜனங்கள் மயக்கம் வந்த மாதிரி கீழே விழுகிறாங்க. ரெண்டாவது, அசுத்த ஆவி பிடித்தவர்கள் அப்படின்னு சில பேரை கொண்டு வராங்க. இந்த கிறிஸ்தவ போதகர்கள் ஜெபம் பண்ணோன்னே அந்த ஆவி பிடித்தது மாதிரி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ஆடுறாங்க, கீழே விழுந்து புரள்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. அப்புறம் அமைதியாகி போயிடுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமான அனுபவங்கள் இந்த கிறிஸ்தவ கூட்டங்களில் நடக்குது. இது உண்மையா? அங்கே அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. போதகர் டச் ஃபயர் ஹல்லேலூயா அப்படின்னு கத்துறாரு. ஜனங்கள் கீழே விழுகிறாங்க, சில பேர் நடுங்குறாங்க. பேய் பிடிச்சவங்க, பிசாசு பிடிச்சவங்கன்னு சில பேரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுடைய குரல்லாம் மாறுது, உடல் நடுங்குது, கீழே விழுந்து உருள்றாங்க. அப்புறம் இந்த போதகர்கள் இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஆவி போகிறது மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, அமைதியாகிடுறாங்க. இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா அல்லது வேறு ஏதாவது ஒரு தந்திரம் இதுக்கு பின்னால் இருக்குதா? முதலாவது, இந்த மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்கல்ல, அது என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை ஆங்கிலத்தில் ஸ்லைன் இன் த ஸ்பிரிட் அல்லது ஃபாலிங் அண்டர் த பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரிஸ்மேட்டிக் கிறிஸ்டியன் கூட்டங்களில் தான் பொதுவாக இப்படி நடக்கும். போதகர் தொட்டவனை கீழே விழுகிறது, ஆவி தாக்கி அப்படி மயக்கம் போட்டாங்க அப்படின்னு சொல்வதெல்லாம். ஆனால் உண்மையில் இது தெய்வீக சக்தியினால் நடக்கின்ற ஒரு செயல் இல்லை. இது ஒரு மனோரீதியான கட்டுப்பாட்டின் மூலமாக நடக்கின்ற ஒரு செயல். மேடையில் உணர்ச்சி ஊட்டுற மாதிரி இசையை வாசிப்பாங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தினுடைய கூச்சல், கை அசைவுகள், இது எல்லாமே மனித மூளையில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. அட்ரெனலின், என்டார்ஃபின் அப்படிங்கிற ரசாயனங்கள் எல்லாம் வெளியாகிறதுனால உடம்புல சில்லுன்னு ஒரு மின்சார உணர்வு ஏற்படும். இதய துடிப்பு அதிகரிக்கும். நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த சமநிலை இருக்கு இல்லையா, மனதின் சமநிலை அது குறையும். அப்போ மயக்கம் வரும். இதைத்தான் ஆவியின் சக்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆவி இறங்குனதுனால மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இது மன ரீதியான, உடல் ரீதியான ஒரு எதிர்வினை தானே தவிர தெய்வீக சக்தியினால் நடக்கின்ற ஒரு செயல் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே எதிர்பார்ப்புக்குள்ளே வந்துடுவாங்க. போதகர் கை வச்ச உடனே எல்லாரும் விழ போகிறாங்க, நானும் விழணும். இந்த மன எதிர்பார்ப்பு ஒரு தன்னிச்சையான உடல் எதிர்வினையாக மாறுது. இதற்கு உளவியலில் கலெக்டிவ் சஜஸ்டபிலிட்டி அல்லது குரூப் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் விழும்போது மற்றவங்களும் அதை பார்த்துட்டு தானாகவே அதில் ஈர்க்கப்படுறாங்க. இதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த அசுத்தாவி பிடித்தவர்கள், பேய் பிடித்தவங்கன்னு கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல, இதை பற்றி தனியாக வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த கேள்வியில் இதுவும் சேர்ந்து வர்றதுனால அதுக்கும் ஒரு பதிலை சொல்கிறேன். இதுவுமே உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஒருத்தருக்கு ரொம்ப ஆழ்ந்த மத நம்பிக்கை, பயம், குற்ற உணர்ச்சி அல்லது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அவருடைய மூளையில் டிசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு மனப்பிரிவு ஏற்படுது. அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பார், பிசாசு பிடிக்குது, பேய் பிடிக்குது அப்படின்லாம், அவங்களாம் இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்கிறத கேள்விப்பட்டதுனால இந்த மாதிரியான ஒரு மாற்றம் தனக்குள்ளே ஏற்படுத்தும் போது தனக்கும் ஒரு டீமன் பொசஷன் வந்துருச்சு, தனக்குள்ளே ஒரு ஆவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிறார். உண்மையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவ சிகிச்சை கொடுத்து குணப்படுத்துகிறாங்க. மருந்துகள் மூலமாக அவங்களுடைய நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அவங்க மருத்துவமனைக்கு போகாமல் இந்த மாதிரி ஜெப கூட்டங்களுக்கு போனாங்கன்னா இங்கே இந்த போதகர்கள் அவங்களுக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னு போதகர்களுக்கே தெரியாது. ரெண்டாவது, அவங்க வந்த உடனே இந்த மாதிரி மாற்றங்களை வச்சு உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களும் நம்ப வச்சுருவாங்க. அதாவது உளவியல் ரீதியாக, நரம்பியல் ரீதியான பிரச்சனையோடு சபைக்கு வர்றவங்கள பிசாசு பிடிச்சவங்கன்னு இவங்க முத்திரை குத்திடுறாங்க. அப்புறம் அதுக்கு ஜெபம் பண்ணி அதிலிருந்து விரட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த போதகர்கள் பிசாசை போ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சஜஷன் வருது.
ஓகே, இப்போ இவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆவி வெளியே போகுது அப்படின்னு இந்த போதகர் சொன்னால் போயிடும் அப்படின்னு அவங்க நம்புறதுனால அந்த நேரத்தில் அவங்க மன அழுத்தம் தணிஞ்சு அவங்க அமைதியாகிறாங்க. அதாவது உண்மையில் பிசாசெல்லாம் போகிறதில்ல, ஏன்னா உள்ளுக்குள்ளே பிசாசே கிடையாது. ஆனால் தனக்குள்ளே அசுத்தாவி இருக்கிறதாக அவங்க ஏற்கனவே நம்பியிருக்கிறதுனால இப்போ இவர் ஜெபம் பண்ணும்போது அது போக போகுது அப்படின்னு நம்பிடுறாங்க. ஒரு தற்காலிகமான நிம்மதி அவங்களுக்கு வருது. இதைத்தான் வந்து டீமன் கேஸ்டிங்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அசுத்தாவியை விரட்டிட்டார், அசுத்தாவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நினச்சிக்கிறாங்க. சரியா? அப்போது இது எல்லாமே மனோ ரீதியான உளவியல் ரீதியான காரியங்களை தவிர இதில் சாத்தானும் கிடையாது, கடவுளும் கிடையாது, தெய்வீக சக்தியும் அங்கே ஒன்றும் கிடையாது. ஜனங்கள் எதை நம்புகிறாங்களோ அதை வச்சு அவங்கள ஏமாத்துகிற வேலை தான் இங்கே நடக்குது. இந்த போதகர்கள் தொடும்போது கையை வீசும்போது சில பேர் விழுகிறாங்கல்ல, ஆனால் சில பேர் விழுகிறதில்ல. இப்போ இவர் இந்த கமெண்ட் 2வது எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார்? என்னை அந்த போதகர் தொட்டார், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. ஏன் இவருக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை? ஏன்னா இவர் தெளிவாக இருந்திருக்கார். இவர் அந்த மனோ ரீதியான பாதிப்புக்குள்ளே போகல. அப்போது ஜனங்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இது வேலை செய்யுது. மற்றபடி தெய்வீக சக்தின்னு உண்மையிலே அங்கே வேலை செஞ்சிச்சுன்னா வர்ற எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பாதிக்கணும். அதனால் இந்த ஆவியில் விழுகிறது, அசுத்தாவி பிடிச்சிருக்கிறது, அப்புறம் அவங்க பிசாசை விரட்டுறது, இது எல்லாமே போதகர்கள் ஜனங்களை நம்ப வச்சு ஏமாத்துகிற வேலையை தவிர அங்கே கடவுளின் செயல் எதுவும் கிடையாது. மனித மனத்தின் பயங்கள், எதிர்பார்ப்புகள், இதை வச்சு தான் இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி தந்திர வேலைகளை பண்ணுறாங்க. உண்மையில் அங்கே அற்புதங்கள் எதுவும் நடக்கிறதில்ல, கடவுளின் செயல்பாடுகள் அங்கே எதுவும் கிடையாது.